பாடுவதெல்லாம் தமிழை தவிர மற்றதெல்லாம் பாடுறான். நாடகத்துல முத்தமிழும் முழங்கியது, இயலிசை நாடகம். நீங்க பாருங்க, இசை மும்மூர்த்திகள் சொன்னா யார சொல்றோம்? இசை மும்மூர்த்திகள்னு யார சொல்றோம்? இசை மும்மூர்த்திகள்னு யார சொல்றோம் தெரியுமா? நம்ம தியாகராஜ தியாகராஜ பாகவதர், பாகவதர், சியாமலா சாஸ்திரி, முத்துச்சாமி தீட்சிதர். அவங்களைத்தான் இன்னைக்கு உலகம் கொண்டாடுது, நம்ம நாடு கொண்டாடுது. ஆனா உண்மையிலேயே அவங்க பிறக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு மேலே முன்னாலே 3 பேர் பிறந்தாங்க, சீர்காழி மூவர்னு. அவங்க தமிழிசை மும்மூர்த்திகள். அங்க இருந்து தான் தமிழ் இசை பிறந்ததான். பூரா கர்நாடக சங்கீதம் சொல்லி தர்றான். தமிழ் இசை, அதுக்கு பேரு பண்ணுன்னு பேரு. நீங்க தமிழ்ல பாட்டு இருக்குல்ல, இப்ப பாட்டு பாடுறோம்ல, இசை திரை இசை பாடல்கள், அதுல பல்லவி சரணம் அனுபல்லவி இருக்கு. பல்லவி சரணம் 3 இருக்குல்ல. அது பல்லவி அனுபல்லவி சரணங்கிறது தமிழ் இல்ல, அது வடமொழி. தமிழ்ல அதுக்கு பேர் என்ன தெரியுமா? எடுப்பு தொடுப்பு முடிப்பு. ஏன் எடுப்பு தொடுப்பு முடிப்புன்னு வச்சாங்க தெரியுமா? இந்த எடுப்பு தொடுப்பு முடிப்புங்கிறது 3 இறைவனை சார்ந்தது. இறைவனுக்கு மாலை தொடுக்கணும்னா முதல்ல பூவை பறிச்சுட்டு வந்து மாலையாக முதல்ல தொடுக்கணும். எடுக்கணும், பூவை எடுத்து அதை தொடுத்து அதை முடிப்பு. இது 3 இறைவனை சார்ந்தது.